குஷ்டரோகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை இன்னைக்கு எழும்பு, தேவனுக்கா எழும்பு. கர்த்தர் பயன்படுத்த போறார், கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறார். தாழ்வு மனப்பான்மையில குற்ற மனசாட்சியோடு பாளையத்திற்கு புறம்பே இருக்காத, வெளியில இருக்காத, சபை ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காத, கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்க, என்னால ஒன்றும் முடியாது, என்னால சாதிக்க முடியாது, என்னால பாரு எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, என்னால புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. இப்படி அந்த குஷ்டரோகிகள் நினைச்சிருந்தா கண்டிப்பா ஒலிமுக வாசல்ல 4 பிணங்கள் தான் கிடந்திருக்கும், அழுகின பிணங்கள் கிடந்திருக்கும். குஷ்டரோகம் பிடிச்சதுனால யார் அவங்கள தொட்டிருக்க கூட மாட்டாங்க. இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, நாம் எதிரியின் பாளையத்திற்குள்ளாக போவோம். தாவீது ஒரு முடிவு பண்ணா, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் ஒன்னு எனக்கு வீழ்த்திடுவேன் கோலியாத்தே. எதிரிகளை வீழ்த்தத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதிரிகளின் சேனைகளை நடுங்க வைக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, அவனை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்கிறோம். எழும்பு சபையே, திருச்சபையே, வாலிப தம்பி, கர்த்தருக்காய் எழும்பு. எதற்கோ எழும்பி ஓடுற, ஆண்டவருக்காய் வைராக்கியமா எழும்பு. தேசத்தை ரட்சிக்க கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதம் நீ மறந்து போகாத. கிதியோன் சொன்னா என்னால ஒண்ணும் முடியாது. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்ன, நீ தான் பராக்கிரமசாலி. பிரதானி சொல்றான் நடக்காது, குஷ்டரோகிகள் சொல்றாங்க நாங்க போறோம். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆமென், என் தேவனால் கூடாததொன்றும். ஹல்லேலூயா. தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 8வது வசனம் சொல்லுது, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்து ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. கவனிங்க, அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாம் கொள்ளையிடுறாங்க, வஸ்திரங்களை எடுக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. 9வது வசனம் பாருங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது, பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன், நாம செய்கிறது உண்மையிலே நியாயம் இல்லைங்க. நல்லா சாப்பிட்டீங்களா, ஆண்டுடைய வார்த்தை கேட்டீங்களா, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? அப்படியே வீட்டில் போய் இருந்துடாதீங்க. நம்ம செய்யறது உண்மையிலே சத்தியமா நியாயமே இல்லைங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்நாள் சொல்லுங்க சத்தமா. ஐயோ, அப்படி பாதி பேர் சொல்லாம இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டர் நாங்க அப்படியே இருக்கிறோம். நியாயம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் நீங்க செய்யறது நியாயமே இல்லைங்க. சத்தமா சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். சத்தமா சொல்லுங்க, இந்த நாள். ஹல்லேலூயா. குஷ்டரோகியா இருந்த என்ன கர்த்தர் நடக்க வச்சு, என் பாவத்தை மன்னிச்சு, என் அக்கிரமங்களை மன்னிச்சு, சாக கடந்த எனக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தாரு. ஒளிச்சு வைக்க அல்ல. ஹலோ, நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பை ஒளித்து வைக்க அல்ல, மறைச்சு வைக்க அல்ல. நற்செய்தியை அறிவிக்கிற நாள் இந்த நாள். மற்றவர்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் என்ன வரும்? குற்றம் வரும். முதல்ல சொன்னேன், அவிசுவாசமா இருப்பது குற்றம்.
நற்செய்தி அறிவிக்காததே குற்றம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லலைன்னா குற்றம். என்ன நமக்கு தெரியும்? கடமையை செய்யணும், அப்படிதானே? பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை சொல்றது என் மேல விழுந்த கடமை. கடமைங்க. சபைக்கு சொல்றேன், சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்கிறவங்களுக்கு சொல்றேன். நீ சுவிசேஷத்தை இன்னொரு நபருக்கு சொல்லலைன்னா குற்றம் நம்மேல் சுமரும். குடும்பத்தில் கர்த்தர் ஒன்ன வச்சிருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தை ரட்சிப்பிற்கு நேராய் நடத்த வேண்டிய நல்ல செய்தியை அறிவிப்பது உன் மேல விழுந்த கடமை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் நல்லா சாப்பிட்டேன் பாஸ்டர், நல்ல ட்ரெஸ் கிடைச்சு பாஸ்டர், அதை அப்படியே ஒழிச்சு வச்சிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் சத்தியத்தை அறிஞ்சேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். ஒழிச்சு வைக்காதீங்க, இதை 4 பேருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை, இங்கேயும் ரிஸ்க் தான் எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்த ரிஸ்கை விட இது பயங்கரமான ரிஸ்க். ஏன்னா குஷ்டரோகிகளை ராஜா அரண்மனையில் ஒருத்தன் பார்த்தானா தீத்து கட்டிடுவான், உள்ளே வரக்கூடாது அவங்க. இங்கே என்ன துணிந்து தான் போறாங்க. சில நேரத்தில் நல்ல செய்தி அறிவிக்க துணிந்து தான் போனோம். பிரச்சனை இருக்கு, ஆமா. சுவிசேஷம் அறிவிக்க பிரச்சனை இருக்கு, ஆமா. இந்த பைபிளை கொண்டு போறதுக்கு தடை இருக்கு, ஆமா. ஆனா செய்யணுமே. இவங்க அரண்மனைக்கு போறதற்கும் துணிந்து போகிறார்கள். அங்க போய் அறிவிக்கணுமே, நல்ல செய்தி அறிவிக்கணுமே. இந்த பஞ்சத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாருங்க, பஞ்சத்தில் அழிகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. ஏன்னா சோசியல் மீடியாஸ் மூலமாக, எல்லா மீடியாஸ் மூலமாக விபச்சாரங்களும், அசுத்தங்களும், காம விகாரங்களும், பொய் செய்திகளும், துர்போதனைகளும் பரவுகிறது. நல்ல செய்திக்கு இன்னைக்கு தட்டுப்பாடு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல உணவுக்கு இன்னைக்கு தட்டுப்பாடு. கெட்ட உணவு நிறைய இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு உலகத்தை அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நல்ல உணவை சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு. பஞ்சத்தை போக்க வேண்டிய நல்ல செய்தியை கர்த்தர் நம்முடைய நாவல வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறது என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அரண்மனையாருக்கு அறிவிப்போம் என்றார்கள். அப்படி அவர்கள் வந்து பட்டணத்தின் வாசல் காவலாளரை நோக்கி கூப்பிட்டு, இப்ப அரண்மனைக்கு போகல, பட்டணத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பட்டணங்களிலும் இரவு நேரத்தில் பிரதான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒரு வாசல் காவலாளன் இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்து அங்கே ஒருவரும் இல்லை. ஒரு ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, பிசாசுக கூடாரம் காலியா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசுக கூடாரம், நமக்கு விரோதமா எழும்பினவனுக்கு கூடாரம் காலியா இருக்கு. அல்லேலூயா. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன் தலையை ஏற்கனவே நசுக்கி விட்டார், அவன் செயல்களை நசுக்கி விட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. சொல்லுங்க, நல்ல செய்தி. ஆமென். நம் இயேசு வந்த பிரதான நோக்கங்களில் ஒன்று பிசாசின் தலையை நசுக்க. ஏன்னா பிசாசுக்கு கூடாரம் காலியா இருக்கு. நல்ல செய்தி அறிவிங்க. ஹல்லேலூயா. அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனிதனுடைய சத்தமும் இல்லை. கட்டி இருக்கிற குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையான கதை. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரன், சீரியர் நமக்கு செய்கிற காரியம். அப்போ கூட ராஜாவுக்கு பாருங்களேன் நம்பிக்கை வரவே இல்லை. ஏன்னா இவர் சீரியாவின் படையை நல்லா அறிஞ்சு, இது வரைக்கும் நம்ம போகாததுனால அவன் ஏதோ வேற பிளான் பண்றான்டா. எப்பவுமே பாருங்களேன், சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு ஒரு உன்னதமான இடத்தை வீட்டில் வச்சிருப்பாங்க. அந்த பிசாசையெல்லாம் எதிர்க்க முடியாது, இந்த பிசாசையெல்லாம் எதிர்க்கும், அவன் ஏதோ பிரச்சனை பண்ண. நான் சொல்லுவேன், அவனை விட இயேசு பெரியவருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற அந்த பிரச்சனைகளுக்கு தகப்பனாகிய பிசாசை விட நம்ம ஆராதிக்கிற இயேசு பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, இவங்க போய் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போறான், நம்மை உயிரோட பிடித்து கொண்டு
பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒளிச்சிட்டு இருக்கிறாங்க. 13 அவன் ஊழியக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமா, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அதைத்தான் அனுப்பி பார்ப்போமேன்னு ஒரு ஊழியக்காரன் சொல்றான். இவனு ராஜாவன் சொல்ற, சரி ஓகே நீ சொன்னதை செய், அனுப்பி பாருன்னு பார்த்தா பைபிள் சொல்லுது 15வது வசனம், அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு கதை இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வருது. எப்படி தெரியுமா? சிலர் சொல்லுவோம், துண்டக்கானோம் துணியக்கானோன்னு ஓடுனாங்கல்ல, அதே மாதிரி ஓடி இருக்கிறானுங்க பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு, கர்த்தர் அனுப்பின அந்த சத்தத்தை கேட்டு வஸ்திரங்களை எல்லாம் போட்டுட்டு உயிர் கிடைச்சா போதுண்டான்னு ஓடி இருக்கிறாங்க. இவங்க வழியெல்லாம் பார்க்கறாங்க, அவங்க போன இடம்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் உறிஞ்சு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தித்தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் முற்றுகை போட்ட பிசாசு துண்டக்கானோம் துணியக்கானோன்னு ஓடுகிற நாட்கள், நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். கையை தட்டி 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 சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாய் ஓட செய்வார் கர்த்தர். அவனை ஓட செய்வார். அவனை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறோம். அவனை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறோம். அவனை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறோம். பிசாசை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறோம். ஹல்லேலூயா. 16வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி. இந்த சத்தமா சொல்லிருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கல் விற்கப்பட்டது. அந்த பெரிய அதிகாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்து, ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்த போது சொல்லி